தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக தனிப்பட்ட சிங்கப்படை என்ற ஒரு துறையை ஆரம்பித்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவல் நிலை இது பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படியுமே அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா அம்மா அவர்கள் பெண்களுக்காக அந்த படையை ஆரம்பிச்சு அதுக்கு பேட்டல் என்ற பெயரை வச்சிருந்தாங்க. அதே திமுக ஆட்சி வந்தவொடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்க வச்சிருந்த வண்டியெல்லாம் மாத்திட்டு இன்னொரு வேற வண்டியை போட்டுக்கிட்டு அதுக்கு பிங்க் கலர் பட்டலம் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் சிங்கப்படை என்ற ஒரு நிலைப்பாடை உருவாக்கி இருக்காங்க. ஆக மொத்தம் ஆட்சி என்ன இருந்தாலும் அது அதிமுகவோ திமுகவோ தவேக ஆட்சி வந்தால் அந்தந்த அவங்களுக்கு தேவையான திட்டங்களை பேரை மாத்துறாங்க. என்னன்னா ஸ்டிக்கரை மட்டும் மாத்துறாங்க, அவ்வளவுதான். அது பட்டல் ஸ்டிக்கர், இது பிங்க் ஸ்டிக்கர், இப்ப சிங்கப்படை ஸ்டிக்கர். ஸோ அந்த ஸ்டிக்கர் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இன்னும் யாருக்கும் விட்டப்பாடு இல்லை. காரணம் என்ன, மக்களுக்கான திட்டங்களை வழிவகுக்க வேண்டும். ஸ்டிக்கர் திமுக ஆட்சியில் போய் எங்க பார்த்தாலும் பேனாவா, கலைஞர் வளையம், அந்த வளையம் இந்த வளையம், நாட்டுக்கு தியாகம் செய்த வஉசி, பாரதியார், எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மறந்துகிட்டு எங்க பார்த்தாலும் பெரியாரிசமும் அண்ணாயிசமும் சொல்லிக்கொண்டு இளம் தலைமுறைகளை திசை திருப்பி அவங்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலை சொல்றதை விட நாட்டுக்கு தேசத்துக்காக உழைத்த மாபெரும் தலைவருடைய பெயரை வைத்து அவருடைய மூலம் நிறைய களப்பணிகள், அதே போல அரசு பள்ளிக்கூடங்களில் நிறைய கல்விக்கூடங்களில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஒரு தேச சிந்தனையாக தேவபக்தியான ஒரு நிலைப்பாடு உருவாக்கினால்தான் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆகவே காவல் நிலையத்தில் அந்த சிங்கப்படை என்ற தாவேக்கா அது நல்லதுதான். ஆனா அது நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் திரும்பவும் சொல்றேன், அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா அதுக்கு ஒரு பெண்கள் பாதுகாப்புக்காக பட்டாலியன் வச்சிருந்தாங்க, பெட்ரோல். இவங்க பிங்க் கலர் பெட்ரோல் வச்சிருந்தாங்க. தாவேக்கா அதை மாத்திட்டு சிங்கப்படைன்னு பேர் வச்சிருக்கீங்க. ஆகவே திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு செயல்படக்கூடிய நல்ல திட்டங்கள் வந்தால் தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது என்னுடைய நிலைப்பாடுங்க. நன்றி, வணக்கம்.